சென்னையில் தக்காளி விலை 100 ரூபாயை தாண்டியதால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் வெளி மாநில சாகுபடியை நம்பாமல் உள்ளூரிலேயே சாகுபடி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தங்கத்துக்கு நிகராக உயர்த்தக்கூடிய நிலையில் தற்போது இருப்பதாக தக்காளியோட விலை 10 ரூபாய் 20 ரூபாய் கூடி உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது இருக்கக்கூடிய தக்காளி பெட்டகம் மட்டுமே 700 ரூபாய் 600 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் நேரடியாக வியாபாரி சங்க தலைவர் அருண்குமார் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய விவரத்தை எடுத்து உரைப்பார். ஐயா வணக்கம். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தக்காளி வியாபாரிகள் இன்றைக்கி தான் கொஞ்சம் முயற்சி வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே தக்காளி 10 ரூபாய் 20 ரூபா அந்த விலையில் தான் வித்துட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு வியாபாரிக்கு லாபத்தை கொடுத்துருக்கோம் ஒன்றும் கொடுத்துருக்காது, போக்குவரத்து கூலி கூட மிஞ்சிருக்காது. இப்போ தான் ஓரளவு தக்காளி லேசாக விலை உயர்ந்து 50 ரூபா என்ற விலைக்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா காய்கறிகளுமே இவ்வளோ நாளாக கடந்த 3 மாதமாக விலை ரொம்ப குறைஞ்ச விலையில் இருக்குது. அதாவது ஒரு கட்டுப்படி ஆகாத விலையில் தான் இவ்வளோ நாள் வித்துட்டு இருந்தது. அதுதான் நிதர்சனமான உண்மை. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இன்றைக்கி மற்ற விலைவாசி விற்கிற இந்த காலகட்டத்தில் 10 ரூபாய் 20 ரூபாய் விலைன்றது ரொம்ப குறைஞ்ச விலை. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுக்க முடியுமா? கடை வாடகை கொடுக்க முடியுமா? போக்குவரத்தை கவனிக்க முடியுமா? கரண்ட் பில்லை கட்ட முடியுமா? இன்றைக்கி தான் ஒரு நியாயமான விலை விற்றுருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கர்நாடகா ஆந்திராவை நம்பி தான் விளைச்சல், அதாவது அங்கே தான் விளைச்சல் அதிகம், அதை நம்பி தான் சென்னை மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அரசு இதுக்கு என்ன பண்ணால் தமிழ்நாட்டில் சாகுபடியை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன ஆவணம் செய்யணுமோ அதை அரசு செஞ்சால் மட்டும்தான். இல்லைனா நம்ம கர்நாடகாவையும் ஆந்திராவையும் நம்பி நம்ம தமிழ்நாடு இருந்ததுன்னா காய்கறிக்கு இதுதான் நிலவரம். அங்கே மழை பெஞ்சால் இங்கே நமக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போது அரசு அதற்கான முயற்சி தான் ஏற்படுத்தணுமே தவிர வியாபாரிகள் விலையை அதிகமாக வச்சு விற்கிறாங்கன்றது தவறான விஷயம். ஓகேவா? ஏன்னா 3 மாதங்களாக எந்த அளவு விலை விற்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 10 ரூபா 20 ரூபா தானே அதிகபட்சமே. எல்லா காய்கறிகளுமே கேரட் பீன்ஸ் தவிர மீது எல்லா காய்கறிகளுமே 20 ரூபா 30 ரூபா தான் விற்றுது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கும் மார்க்கெட்டில் 50 ரூபா விற்கிறாங்க, வெளி மார்க்கெட்டில் 70 ரூபாலேருந்து 100 ரூபா வரை விற்கிறாங்க. ஓரளவு ஒரு நியாயமான விலை தான். ஏன்னா வரத்து குறைவு தான் விலை ஏற்றதுக்கு காரணம். நம்ம மறுபடியும் சொல்கிறோம், வரத்து குறைவு தான் விலை ஏற்றதுக்கு காரணம். அதே மாதிரி தக்காளியை ஸ்டோரேஜ் யூனிட்டில் நம்ம வைக்க முடியாது, பாதுகாத்து வைக்க முடியாது. அதனால தக்காளி எப்பவுமே அன்னன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்னவோ, அன்னன்னைக்கு வரத்து நிலவரம் என்னவோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் தக்காளி விளைவிக்கும். இன்றைக்கி காரணம் கர்நாடகா அது சார்ந்த பகுதியில் மழை அதிகமாக இருக்கிறதுனால வரத்து குறைவாக இருக்குது. அதுதான் விலை ஏற்றத்துக்கு காரணம். அந்த விலையேற்றமே ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்குது. 3 மாதம் கஷ்டப்பட்ட வியாபாரிகள் இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டுருக்காங்க. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கத்தால் தக்காளி மட்டும் தான் பாதிப்படைந்ததா, இல்லை மற்றபடியும் அந்த பச்சை மிளகாய் அது மட்டும் இல்லாமல் அந்த கொத்தமல்லி இது போன்ற இதெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கான்றது அதை பற்றி? ஆமாம், பீன்ஸு பச்சை மிளகாய் மீது எல்லாமே ஓரளவு ஏற்றம் இருக்குது. அது வேறு வழி இல்லை. வரதுக்கு மழை பெய்யுது. நம்ம என்னென்னா கர்நாடகா நம்பி ஆந்திராவை நம்பி நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அரசு பார்க்கணும். தமிழ்நாட்டில் விவசாய பரப்பு அதிகரித்து அது விவசாயம் பண்ணுறவங்க நஷ்டமான தற்கொலை பண்ணாமல் இருக்க என்னென்ன வழிவகைகளை செஞ்சு அவர்களுக்கு லோன் உட்பட விஷயங்களை பண்ணி அந்த சாகுபடி பரப்பு அதிகரித்தால் மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கும்.